போதுன்ட்ட நீயே. பம்பு செட் லைவ் இருந்தேன். அப்படியா இருந்தீங்களா? பார்த்தேன். அம்மாடி நேற்று பம்பு செட் லைவில் இருந்தீங்களா சகோ? சூப்பர் சூப்பர். 6 பேர் இருக்காங்க சகோ. முன்ன 8 பேர் இருந்தாங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன அவ்வளோ தீவிரவாதமாக பண்ணுறோம்? நம்ம லைவில் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சகோ, என்னன்னு தெரியல. முன்னெல்லாம் வந்தால் மணிக்கணக்கில் பேசுவாங்க. இப்போல்லாம் வந்து ஏன்டா லைவுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க போல். அது சரி. ஐயோ கடவுளே. தலைவா பார்த்தியா இல்லையா? அப்பா வண்டியே ஆடுதியா? ஒரு மூட்டை தூக்குறது வண்டியே ஆடுது. இப்போ பாருங்க சகோ, அவங்களும் போயிட்டாங்க. நீங்களும் போயிட்டீங்களா? சாமி சகோ, நீங்களும் போயிட்டீங்களா? இருக்கீங்களா இருக்கீங்களா? ஓகே ஓகே. என்ன சகோ, போங்க சகோ. ஒயிட்டியே ஏன்டா வந்தன்ருக்கு. இப்போ இந்த ஒயிட்டியே ஏன்டா வந்தன்ருக்கு இப்போ. நிச்சயமாக உண்மைதான் சகோ. ஆமாம் சகோ, 100%. ஏண்டா வந்தன்று கம்முன்னு நம்ம வாக்கில் நம்ம வேலையை பார்த்துருக்கலாம். இந்த ஒயிட்டி பக்கம் வந்துட்டு பெரிய ராடியாக இருக்குது போக. நான் அப்போ இருந்தவங்கெல்லாம் இப்போ இல்லை சகோ. எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தர் இருக்காங்க. முன்ன எல்லோரும் ஒன்று போல் இருப்பாங்க. அவங்க பேசுகிறதுல ஒரு நேர்மை இருக்கும், நல்லதும் இருக்கும். இப்போ அப்படியா இருக்கு? தினம் ஒரு பிரச்சனை. எஸ் எஸ் எஸ், உண்மை உண்மை உண்மை. அதுதான் விஷயம். முன்னாடி இருக்கிறது ஃபஸ்ட்டு தூக்கு மாப்பிள. இந்த முன்னாடி இருக்கிறது ஃபஸ்ட்டு தூக்கு. அப்போ தான் அது அந்தாண்டு ஈஸியாக எடுக்க முடியும். ஏன் மேலே தூக்கணுமா? ஹைட் தூக்கணுமா? ஓகே ஓகே. காலையில் ஒரு பிரச்சனை. ஐயோ என்னாச்சு? இது என்ன கொடுமை சகோ? காலையில் என்ன நடந்துச்சு? ஐயோ ஐயோ. அண்ணா நகரத்தை திருப்பி போடு மாப்பிள. அவருக்கு ஹைட்டாக தான் வேணுமா? சரி சரி, தூக்கு தூக்கு தூக்கு. நேற்று நேற்று ஒரு பிரச்சனை, காலையில் ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை. சொல்லுங்கள் எல்லாமே எல்லாமே சொல்லுங்கள் சார், கேட்டுட்டு இருக்கிறேன். அப்பா, நம்ம எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு பார்த்தா சூழ்நிலை நம்மளை எங்கே விடுது? வாய்ப்பே இல்லை. அப்படி தானே சகோ?